வணக்கம். தெற்கு பார்த்த வீடு உண்மையிலேயே நம்மளுக்கு அது யோகத்தை தருதா? நிறைய பேர் நம்ம தெற்கு பார்த்த வீடு அப்படின்னாவே எல்லாருமே பயந்துக்கிறோம். நீங்கள் எந்த சைட்டு வேணாலும் காட்டுங்க, தெற்கு பார்த்த சைட்டு காட்டாதீங்க, முடியாத பட்சத்துக்கு மேற்கு பார்த்த சைட்டு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் தெற்குல இருந்து நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. இது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கவனித்து பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே பார்க்கும்போது தெற்கு பார்த்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மேக்ஸிமம் பார்த்தா அப்படின்னா அவங்க நல்லா வாஸ்துப்படி கட்டியிருந்தாங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரதில்லை. பொதுவாக தெற்கு அப்படிங்கிறதே பார்த்தா அப்படின்னா அது ஐஸ்வர்ய வாசல் அப்படின்னு அதுக்கு பெயர். தெற்கு பார்த்த வீட்டை நம்ம கட்டும்போது எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் மெயின். அப்படி நம்ம அந்த விஷயங்களை கவனித்து நம்ம கரெக்டாக கட்டிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வத்தையும் நம்மளுக்கு அது தரும். தெற்கு பார்த்த வீடு. தெற்கு பார்த்த வீட்டில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தா அப்படின்னா அரசு வேலைகளில், அரசு உத்தியோகத்தில், அரசு பதவிகளில், அதே மாதிரி பெரிய லெவலில் முதலீடு போட்டு பெரிய லெவலில் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரி எண்ணற்ற தொழில்களில் மிக பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அது 90% பெயர்கள் தெற்கு பார்த்த சைட்டோ தெற்கு பார்த்த வாசலோ அமைக்கக்கூடிய விஷயங்கள்னால அது வரும். குறிப்பாக தெற்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே தெற்குல வாசல் யோகத்தையும் தரும், அவயோகத்தையும் தரும். நம்ம தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு மத்தியிலையோ அல்லது பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த வாசல் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறதா நம்மளுக்கு அது யோகத்தையும் அவயோகத்தையும் நம்மளுக்கு சொல்லும். தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு மத்திமத்தில் நம்ம வைக்கலாம், அல்லது தெற்கு அதாவது தென்கிழக்கில் தெற்கு சார்ந்த வைக்கலாம். தென்மேற்குல மட்டும் நம்ம எப்பவுமே வைக்கக்கூடாது. தென்மேற்குல வச்சோம் அப்படின்னா அது அவயோக விதமான பலன்களை நம்மளுக்கு தரும். அப்போ தெற்கு மத்தியில் வைக்கலாம், அல்லது கிழக்கில் தெற்கு பார்த்த வாசலாக நம்ம அமைக்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வடக்கு காலியிட விடுறோம், கிழக்க விடுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்மளுக்கு மெயினாக பேசும். பட் ஆனால் தெற்கு பார்த்த சைட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், முதலீடு போட்டு நல்லா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அரசு உத்தியோகங்கள் இருக்கிறவங்க, பதவிகள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது யோகத்தை தரும் அப்படிங்கிறதா அந்த இடத்தினுடைய உண்மையான ஒரு பலன். அப்போ நீங்க தெற்கு பார்த்த வீட்டை நீங்க கட்டுறீங்களோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க நல்லா வாஸ்துகாரரை கூப்பிட்டு அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத, வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிருங்க. அல்லது நான் இனிமேல் தான் கட்ட போறேன் அப்படின்னா நல்லா வாஸ்துகாரரை நீங்க கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி நீங்க ப்ராப்பரா கட்டினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு வெற்றியையும் பொருளாதாரத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க அப்படிங்கிறது அந்த பதிவு. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.